सद्गुरु महाराज के जय। दक्षिणामूर्ति समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां। गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः। मन्दस्मितं काम्बोजं महनीय गुणार्णवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहं ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञानसिद्धये। ओम सद्गुरुनाथ महाराज की जय। சித்தலிங்க மடவாசனிந்தார்களை பற்றுவோம், மெல்ல பற்றுவோம். அவனை நித்தம் பணிந்தே சித்தத்தில் வைத்தே ஆடுவோம், மகிழ்ந்தாடுவோம். ஞானத்த போவனநாதனின் பாதத்தை நாடுவோம், என்றும் நாடுவோம். இன்பகானம் பொழிந்தே நாம சங்கீர்த்தனம் பாடுவோம், சென்று பாடுவோம். தாயினும் மேலான அன்பை பொழிந்திடும் மூர்த்தியை, ஞான மூர்த்தியை நாம் வாயார பாடி வாழ்த்தி கொண்டாடும் கீர்த்தியை, அவன் கீர்த்தியை. பக்தர்களின் துயர் தீர்த்து ரட்சித்திடும் ஜோதியே, அருள் ஜோதியே. சிவசக்தி ஸ்வரூபனை அமர்ந்து அருள் செய்யும் ஜோதியே, அருள் ஜோதியே. மங்களபுரி தன்னிலே தோன்றிய தெய்வமே, அன்பு தெய்வமே. எங்கும் நிறைந்து பூரணமாய் விளங்கும் தெய்வமே, எங்கள் தெய்வமே. பற்றி மிக கொண்டு பார்த்தனையே நம்பி வாழ்ந்திட்டோம், என்றும் வாழ்ந்திட்டோம். உற்ற துணை என உன்னையே நம்பிங்க வந்துட்டோம், இங்கு வந்துட்டோம், வந்துட்டோம், இங்கு வந்துட்டோம். எத்தனையோ பிழை செய்திருந்தாலும் நம்பினோம், உன்னை நம்பினோம், நம்பினோம், உன்னை நம்பினோம். அவை அத்தனையும் பொறுத்தாள் கொள்வாய் நீ என்று வேண்டினோம், உன்னை வேண்டினோம். நெஞ்சார ஞானானந்தா என்று நினைத்தால் போதுமே, அது போதுமே, போதுமே, அது போதுமே. நாம் அஞ்சி அழிந்திடும் நம்பினைகள் யாவும் தீருமே, வினை தீருமே, தீருமே, வினை தீருமே. பார்க்கும் இடமெல்லாம் நீயே என்றாகி தோணுதே, கண்ணில் தோணுதே. பவ நோய்க்கும் மருந்து நீயே ஆனா என்று காணுதே, மனம் காணுதே. மாலின் மருமகன் நீ என நம்பினோம், அருள்வாய் காட்சி அருள்வாய். என்னாலும் வணங்கி துதித்திட நல்வர் தருவாய், வரம் தருவாய், தருவாய், வரம் தருவாய், வருவாய், வரம் தருவாய். सद्गुरुनाथ महाराज की जय। சித்திலிங்க மடத்துல அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாரும் அங்க வந்து வாசம் பண்ணிட்டு இருந்தா. அம்மாவோட பேர் அப்பாவோட பேர் சொல்லு. அம்மா மங்களம்னு பேரு. அம்மாவோட அப்பா நடராஜன், தாயாரோட பெயர் ராஜம்மான்னு பேரு. பாட்டியோட அம்மாவும் அப்போ வந்து இருந்துட்டு இருந்தா. சுவாமிகளை வந்து அடிக்கடி பார்க்கறதுக்கு அவ அந்த சுவாமிகள் இருக்கிற இடத்துக்கு தியானம் பண்ற இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பா. அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கிற சமயத்துல சுவாமி ஜடாமுடியோட இருக்கச்சேயே பாட்டிலாம் அவளை வந்து பார்த்து தரிசனம் பண்ணியிருக்கா. எப்பயும் சாயந்தரத்துல போய் சுவாமி கிட்ட போய் கொஞ்சம் ஏதாவது நிதானமா உட்காந்து ஏதாவது பேசிட்டு பாடிட்டு
அவளுடைய மனசுல இருக்கிற இந்த கவலைகள் எல்லாம் சொல்லி தீர்த்துட்டு வந்துட்டு இருப்பாள். அப்படி போயின்னு இருக்கிற காலகட்டத்துல வந்து ஒரு நாள் வந்து சுவாமி பேர்ல வந்து பாட்டியே சில பாட்டுகள்லாம் எழுதியிருக்கா. அப்ப அந்த பாட்டெல்லாம் எழுதி பாடிட்டே இருக்கும் பொழுது சித்தலிங்க மட அப்படிங்கிற பாட்டையே நீ பாடுறதே இல்லை அப்படின்னு சொல்லி சுவாமி கேட்டாராம். அதுல வந்து என்னன்னா துஷ்டர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். துஷ்டர்கள் என்னன்னா திருடர்கள் அந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கை கூட சுவாமி வந்து அனுகிரகம் பண்றதா அந்த பாட்டுல வந்து வருது. எப்படின்னாக்க அவ வந்து அவளுடைய ஒரு இயலாமைக்கு தானே வந்து இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு வரா. அதனால அவளுக்கும் நம்ம அனுகிரகம் பண்ணணும். அனுகிரகம் பண்ணிட்டு அவ இந்த மாதிரி ஒரு தொழிலுக்குள்ள போக மாட்டா அப்படிங்கிற ஒரு கான்டெஸ்ட் வச்சு அந்த பாட்டை வந்து பாட்டி வந்து எழுதியிருக்கா. அதை வந்து சுவாமி வந்து அதை பாட சொல்லி அடிக்கடி கேட்பாராம். அதை தவிர அவர் வந்து மனசுல அவ வந்து பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு இந்த பஜனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சுவாமி வந்து சதா இது மாதிரி சிந்தனையா இருக்கும் பொழுது நீங்க வந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று எழுதக்கூடாதா மங்களம் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்ப வந்து ஏதோ அந்த யாத்திரைகள்லாம் அந்த பக்கமா வந்துட்டே இருந்திருக்கா. அவ வந்து இருக்கச்சு ஸ்ரீ குருநாத நாத நாத 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 ஞானானந்த குருநாத நாத ஞானானந்த குருநாத இந்த ராகத்துல வந்து அவ எல்லாரும் ஒரு குரூப்பா பாடிட்டே வந்திருக்கா. அப்ப உடனே வந்து அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம சுவாமிகள் பேர்ல நம்மளும் சில பாடல்கள்லாம் எழுதி சுவாமி வந்து இது மாதிரி நீ ஏதாவது பாட்டு பாடக்கூடாதான்னு கேட்கிறாரே நம்மளாம் எழுதலாமே அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு ஒரு அருள் வாக்கு மாதிரி வந்தது. அப்ப வந்து சுவாமி எதிர்க்கே வந்து பரசுங்கிற ராகத்துல ஒரு பாட்டு வந்து தானே எழுதி சுவாமி எதிர்க்க வந்து அதை பாடி காமிச்சா. பாடி காமிச்சோடனே அவர் கண்ணில் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஜொலிப்பு மாதிரி வந்துதான். அது என்னன்னா அவர் ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி இந்த பாட்டுக்கு. அடாடா இந்த பாட்டு இவ்வளவு நன்னா இருக்கே, இந்த பொண்ணை நம்ம பாட வைக்கிறோமே, இவளுக்கு நிறைய அனுகிரகம் பண்ணோங்கிற மாதிரி அந்த பார்வையில ஒரு சொலிப்பு. அதை வந்து எங்க அம்மாவால கண்ணால பார்க்கவே முடியலையா. அப்படி ஒரு பார்வையாலேயே அவர் அப்படியே பார்த்து 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 கடாட்சம் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு கடாட்சம் ஏற்பட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 பாட்டுகள் அம்மா அதே மாதிரி குருநாதானே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். நாங்க அந்த செய்தி எடுக்கும்போது கூட அவ கேட்டா, என்ன மாமி எல்லாருமே குருநாதான்னு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கேன்னு கேட்டா. ஏன்னா வந்து அந்த குருநாதரோட அனுகிரகத்தை பாடுறதுனால எல்லா பாட்டுலயுமே எனக்கு குருநாதாங்கிறது தான் எனக்கு வருது. ராகங்கள் வேற வேற இருந்தாலும் அந்த குரு பேர்ல ஆரம்பிச்சுதான் எல்லா பாட்டுமே எனக்கு வந்திருக்கு. நான் அது மாதிரி எழுதியிருக்கேன். எல் கிருஷ்ணன் என்று ஒரு பெரிய இசையமைப்பாளர் அந்த பாட்டை வந்து எங்களுக்கு இசையமைச்சு கொடுத்தார். நாங்க வந்து சீரியா அம்மாவோட பாட்டெல்லாம் வெளியிட்டிருக்கோம். அதன் பிறகு சுவாமிகளுடைய அனுகிரகத்தினால எப்பொழுதும் வந்து ஏகாதசி அன்னைக்கு பஜனைக்கெல்லாம் அம்மா வந்து திருப்பவர் சுவாமி வந்து சித்தலிங்க மடத்துல இருக்கச்சே வந்து தபோவனத்துல வந்து இடம் மாறி வந்துட்டார். தபோவனத்துல வந்து அங்க வந்து ஒரு கொட்டகை மாதிரி அமைச்சிருந்து முதல்ல அந்த விமலா ருக்கு அவள்லாம் வந்து போயிட்டு இருக்கிற சமயத்துல வந்து அம்மா வந்து இந்த ஏகாதசி பஜனைக்கு எப்போதும் போற வழக்கம். கிருஷ்ண ஏர் அப்படின்னு ஒருத்தர், அவ வந்து அந்த மாமி வந்து விசாலாட்சி மாமின்னு பேரு, மாமியோட பொண்ணோட பேரு கௌரின்னு பேரு. அவ எல்லாருமே சேர்ந்து திருக்கோவலூர்ல இருந்து பஜனைக்கு ஒவ்வொரு ஏகாதசிக்கும் போயின்னு இருப்பா. அப்படி போயின்னு இருக்கிற காலத்துல ஒரு நாளைக்கு ஏகாதசி பஜனை முடிஞ்சு காலம்புற பொழுது முடிஞ்ச உடனே என்னாச்சு, சுவாமிகள் வந்து என்ன இவ்வளோ நேரம் பஜனை பண்ணிட்டு போறேன்னு எல்லாருக்கும் சுக்கு கஷாயம் போட்டு தரேன் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு தானே அந்த சுள்ளி எல்லாம் கொண்டு வந்து போட்டு யாரும் ஒருத்தரை போட்டு அங்க கஷாயம் போட்டு கொடுன்னு சொல்லி டீ போட்டு கொடுத்தாராம். சுவாமிகள் இப்ப சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் அவ பேசிட்டு இருக்குச்சே வந்து ஹரிங்கிறவர் இங்க ஒருத்தர் வருவார்,
இப்ப வந்து குருஜின்னு நம்ம சொல்றோம். அப்பா அவ ஹரி ஹரின்னு சொல்லுவார். அவ இப்ப வரேன்னு இருக்கா, அதனால நீங்க எல்லாம் இங்க இருங்கோ. அகஸ்திய கீதங்கள் இந்த ஓலைச்சுவடி வந்து கொண்டு கொடுத்துருக்காரு சுவாமிகள். அந்த அகஸ்திய கீதங்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தர போறேன், நீங்க வந்து அதெல்லாம் கேட்டுட்டு போகலாம், இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே ஆத்துக்கும் சமாச்சாரம் எதுவும் சொல்ல முடியல, ராத்திரி ஆயிடுது. ராத்திரி ஆனோடனே இல்லை சுவாமி, நான் இப்போ வந்து ஆத்துல போய் சமாச்சாரம் சொல்லிட்டு வந்துடுறேன், ரொம்ப நேரம் ஆயிடுது அப்படின்னு சொல்லி அம்மா உத்தரவு கேட்டிருக்கா. சரிம்மா, இருட்டி போயிட்டு ஜாகிரதையா போயிட்டு வாங்கன்னு வாசல் வந்து வழி அனுப்பிச்சுட்டாரு. அப்புறம் பார்த்தா ஒரு கூடவே ஒரு நாய் கூடவே வந்துதான். இந்த நாய் கூடவே வருதுன்னு பின்னாடி பயந்துன்னு பார்த்துட்டே எங்க அம்மா அந்த மாமியெல்லாம் ஆத்துக்கு போயிருக்கா. 6 தாண்டி போன உடனே இந்த நாய் மறைஞ்சு போயிட்டான். உடனே அம்மா ஆத்துக்கு போய் இந்த மாதிரிமா நாங்கெல்லாம் இருட்டி போயிட்டு எப்படியும் ஆத்துக்கு போறதோ, அவர் வந்து இந்த அகஸ்திய கீதங்களை பத்தி எல்லாம் சொல்லித்தரணும், ஹரிங்கிற ஒரு திருவண்ணாமலையிலேருந்து வரேன் இருக்கார், உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லித்தரணும்னு சொன்னார். நான் ஆத்துல வந்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இந்த நாய் கூடவே வந்தது பார்த்தாலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் உடனே போய் சுவாமிகள்கிட்ட சொல்லணும், இன்னைக்கு வர சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆத்துல எங்க மாமா பாட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டு தபோவனம் கிளம்பி வந்துட்டாங்க. அப்பதான் வந்து இந்த அகஸ்திய கீதங்கள் ஓலைச்சுவடியிலேருந்து பாட்டெல்லாம் அவர் வந்து சுவாமிகள் கொண்டு சித்தானந்தா யோகி நொச்சியூர் சுவாமிகள், நொச்சியூர் சுவாமிகள், பாலக்காடு நொச்சியூர் சுவாமிகள் தான் இந்த ஓலையை கொடுத்தது. ஓலையெல்லாம் கொண்டு கொடுத்து அது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த பிரபோ கணபதி பாட்டு, இந்த பிரபோ கணபதிய பாட்டுக்கு அவ்வளவு அர்த்தம் சொன்னாராம். இப்ப நம்ம தினமும் அதை பாடிட்டு இருக்கோம். அதுல வந்து தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார், உள்ளே தேடி கண்டு கொள்ளலாமே, அந்த உள்ளே தேடி கொண்டுடலாம். அது ஒவ்வொரு அர்த்தம் பாடி 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 கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய உன்றென விளங்கும் பெண்மானே பிரபோ கணபதி. சாதாரணமா நம்ம அந்த ராகத்துக்கு ஒரு பிராதானியம் கொடுத்துதான் பாடிட்டு இருக்கோம். ஆனா அவர் ஒவ்வொரு வரிக்கும் அதுக்கு அர்த்தம் சொல்லி 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 அதை மனசுல எந்த அளவுக்கு நமக்கு பிளட்டோட கலக்கிற மாதிரி ஒவ்வொரு பாட்டும் அதை பாடி காமிச்சு அம்மா அந்த கௌரிங்கிற ஒரு மாமி, விசாலட்சுமி மாமியோட பெண் ஹரிஜி சுவாமிகள், அவ 3 பேரையும் உட்கார வச்சு இந்த எல்லா அகஸ்திய கீதங்கள் பாட்டும் ஒவ்வொரு அடியா ஒவ்வொரு பாட்டும் பாடி 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 நாவினிக்க மனமினிக்க நாராயணா ரங்கநாதா அந்த பாட்டு. அதுக்கப்புறம் வந்து ஞானதியான சமாதியிலே அருள் நாடகமாடிடும் நாளெதுவோ, ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம், ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம். பச்சை மகள் பச்சை மயில் வாகனனை பாடிடுவாய் மனமே, பக்தரெல்லாம் ஆடி வர பாடிடுவாய் மனமே, இச்சையெல்லாம் பலித்ததென்று பாடிடுவாய் மனமே, இன்பமிதே இன்பம் என்று பாடிடுவாய் மனமே. இந்த பாட்டு வந்து ஃபுல் ஸ்காந்த புராணம். அதுக்கு வந்து நிறைய பேரால அதுல இருக்கும். அத்தனையும் உட்கார வச்சு வாழ்க்கை பொறுமையா அர்த்தம் சொல்லி முருகனும் பிள்ளையாரும் ஓடி விளையாடுற மாதிரி அந்த சீனிய மனசுல கொண்டு வந்து சொல்ற மாதிரி அவ்வளவு அர்த்தம் சொன்னாராம். அதுக்கு பிறகு அவர் வந்து அபயதாயகி அமிர்தவர்ஷினி ஆதி அந்தம் இல்லாதவளே அம்மா, ஆதி அந்தம் இல்லாதவளே. இந்த பாட்டு ஒரே ரொம்ப உருக்கமா இருக்கும். சுவாமிகள் அது வந்து சுவாமிகளே அடி எடுத்து கொடுத்து இந்த பாட்டை வந்து பாட சொன்னாராம். அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீசக்கர ராஜசிங்காசனேஸ்வரின்னு ஒரு பாட்டு எடுத்து கொடுத்து இதை வந்து ராகம் போட்டு பாடிடு மங்களம் அப்படின்னு சொன்னாராம். இப்போ சுவாமி இது நிறைய வார்த்தைகளும் நிறைய இருக்கு, பேராவா இருக்கு, இது எப்படி சுவாமி ஒரே மாதிரி பாட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். பாட முடியும்னா நீ பாடிதான் ஆகணும் அப்படின்னாரா. சுவாமி சொன்னா அதை நான் செஞ்சுடுறேன், சுவாமி வந்து பாடிடுன்னு சொன்னா அது எப்படி எனக்கு வந்துடும் சுவாமி, நானே பாடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஆரம்பிச்ச உடனே அது அப்படியே ஒவ்வொரு பேராக்கும் ஒரு ராகம். ஸ்ரீசக்கர ராஜசிங்காசனேஸ்வரி
ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி ஆகம வேத கலாமய ரூபிணி அகில சராச்சர ஜனனி நாராயணி நாக கங்கண நடராஜ மனோகரி ஞான வித்யேஸ்வரி ராஜராஜேஸ்வரி ஸ்ரீசக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே பலவிதமாயுன்னே பாடவும் ஆடவும் பலவிதமாயுன்னே பாடவும் ஆடவும் பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமலர் சூடவும் உலகம் முழுதும் எனகமுற காணவும் ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி ஸ்ரீசக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய் உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய் நிழலன தொடர்ந்த முன்னோர் கொடுமையை நீக்க செய்தாய் நித்ய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி ஸ்ரீசக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய் அம்மா துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய் தொடர்ந்த முன்னாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய் அன்பை புகட்டி உந்தன் ஆடலை காணச் செய்தாய் அடைக்கலம் நீயே அம்மா அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீசக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி அப்படியே ஒரு பாட்டுக்கும் அப்படியே ராகம் வந்து அப்படியே அமைஞ்சுடுத்ததுல எந்த ராகத்துல நம்ம போட போறோம்னு ஒரு மனசுல ஒரு ஐடியா இல்லாம அப்படியே அது ஏன்னா டிஃப்ரெண்ட் ராகம் அப்படியே இல்லை சுத்த மத்தியமம் பிரதிமத்தியமம் அது மாதிரி மாறி மாறி வரணும் அப்பதான் அழகா இருக்கும். அம்மா வந்து கிளாசிக்கல்ல நல்ல ஒரு தியரி எல்லாம் படிச்சிருக்கிறதுனால அதுவும் ஒரு விதத்துல சுவாமி சொன்ன உடனே அந்த பாட்டெல்லாம் அழகா அமைச்சு போட்டது ஒரு பெரிய பாக்கியமா இருந்தது. பாடி அனுகிரகம் சுவாமியோட அனுகிரகம்ன்றதுனால இன்னைக்கு வந்து உலகம் பூராவும் பிரசித்தியாகி அந்த பாட்டு மகாராஜபுரம் சந்தானம் அந்த ஒரு தூரம் வந்திருந்தாங்க. அவர்கிட்ட வந்து சுவாமி வந்து இந்த பாட்டை நீ வெளியில எல்லாம் மேடையில பாடு அப்படின்னு சொன்னாராம். அவர் அப்புறம் அதை பாடி அவர் பாடினப்புறம் ஏன்னா அம்மா வந்து அப்ப வந்து இப்ப ஒரு மெட்ராஸ்ல எல்லாம் வந்து பெரிய இதுவா பாடகியா பாடினது கிடையாது. தபோவனத்துல சுவாமிகள் கிட்ட பாடுறதோடு சரி அந்த அனுகிரக பாக்கியம் வந்து பின்னாடி பெரிய அந்த மகாராஜபுரம் சந்தானம் அவர்கள் பாடி இந்த பாட்டு நல்லா பிரசித்தியாகி இப்ப எந்த கோவில எந்த ஒரு கும்பாபிஷேகம் எந்த விசேஷனாலும் இந்த பாட்டி மெயினா பாடி 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 நல்லா பிரசித்தி ஆகிட்டு அது ஒரு பெரிய பாக்கியம். இந்த அகஸ்திய கீதங்கள் வந்து அகணித்த தாரா கணங்களின் நடுவில் அந்த பாட்டு லலிதா நவரத்ன மாலை வந்து அப்படியே அம்பாளுடைய ஃபுல் வர்ணனை தலை சிரஸ்லேருந்து பாத வரைக்கும் அப்படியே அம்பாளோட வர்ணனை அந்த பாட்டு அணுவா ரசிச்சு சொல்லி கொடுத்தாரா.
அந்த பாட்டு பாடின உடனே இந்த பாட்டு ரொம்ப அழகா இருக்கேம்மா, இந்த பாட்டு வந்து 45,000 காப்பி போட்டு எல்லாருக்கும் இதை கொடுத்து எல்லாரும் தினமும் இதை பாடும்படியா வைக்கணும் அப்படின்னு. அப்போ தபோவனம் ஆரம்பிச்ச புதுசுலயே இந்த லலிதா நவரத்ன மாலை ரொம்ப பிரசித்தி ஆயிடுது. பிரபோ கணபதி எப்படி நல்லா ஒரு எல்லாருக்கும் விடுகிடுன்னு பாடுற மாதிரி வந்ததோ, அதே மாதிரி லலிதா நவரத்ன மாலை ஈஸியான ஒரு ராகத்துல போட்டா எல்லாரும், எல்லா குழந்தைகள்ல இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாரும் அந்த பாட்டை வந்து வாங்கி பாடுற அளவுக்கு அந்த பாட்டுக்கு ராகம் அமைச்சு கொடுத்து சுவாமியே அதை ஆரம்பிச்சு கொடுத்து பாட வச்சிருக்காரு. அந்த மாதிரி அகஸ்திய கீதைகள் இருக்கிற ஒவ்வொரு பாட்டுக்கும் அர்த்தம் சொல்லி கடைசியில அன்னை எண்ணெய் பாட்டு வரைக்கும் அவர் அதை வந்து எல்லாம் பிரசித்தி பண்ணி இப்போ எல்லா தபோவனத்துல எல்லா பூஜையிலையும் அந்த சின்ன குழந்தைல இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாரும் பாடிட்டு இருக்கா. அதுக்கடுத்த நிகழ்ச்சி வந்து அம்மா வந்து வீடு கட்டுறதுக்காக வந்து சுவாமி கிட்ட வந்து திருக்கோவலூர்ல வந்து வாடகை வீட்டுல தான் முதல்ல இருந்தா. வீடு கட்டணும்னு சொல்லிட்டு சுவாமி கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிட்டா. கட்டிடுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மட்டை தேங்காய் எடுத்து கொடுத்து, எல்லாம் உனக்கு நிறைய அனுபவம் நிறைய இருக்கு, நீ கட்டிடலாம், உனக்கு எந்த குறையும் கிடையாது அப்படின்னு சொன்னாராம். உடனே வீடு கட்டி அதுல வந்து சித்தி கல்யாணம் எல்லாம் நல்லா நடந்தது, எல்லாம் அமோகமா எல்லாம் பண்ணிட்டு வந்தா. அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் கொஞ்சம் பெரியவாள் ஆன உடனே என்னாச்சு, வெளியில ஸ்கூல்லாம் அங்க வந்து படிக்கிற ஒன்றும் இது கிடைக்கல. அந்த ஸ்கூல்லெல்லாம் சேர்த்து வச்சு படித்தா பெரிய இதுவாக படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மெட்ராஸ்க்கு போய் நாங்கள்லாம் குழந்தைகளை படிக்க வைக்கணும், நான் வந்து பட்டணத்துக்கு போயாகணும் சுவாமி அப்படின்னு சொல்லி வந்து சுவாமிகிட்ட வந்து உத்தரவு கேட்டேன். அப்போ வந்து சுவாமி சொன்னார், வீடை வித்துடுவோமே அப்படின்னு சொன்னார். என்ன சுவாமி வீடு கட்டிடுவோம் அப்படின்னுங்க, இப்போ வித்துடுவோம்னு சொல்கிறேன் சுவாமி, அவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டே இல்லைன்னு அம்மா கேட்டேன். இல்லைம்மா, சட்டை சுட்டுது கை விட்டுதுன்னு நான் சொன்னால் கேட்கணும் அப்படின்னாராம். உடனே சுவாமிகிட்ட வந்து மறு பேச்சு அம்மா பேசல. இப்ப என்ன சுவாமி என்ன பண்றதுன்னா, சுவாமி வீடு எங்கேயும் போல, நான் தான் வாங்கிக்க போறேன் வீடு, என் பேர்ல தான் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் நடக்க போறது, பத்திரம் எல்லாம் என் கைக்கு தான் வரப்போகுது, கோவிந்தன்கிறவன் வாங்கிக்க போறான், அவன் எங்க மடத்தை சேர்ந்து, அவனோட தம்பி ராஜு, அவ 2 பேர் சேர்ந்து வாங்கிக்க போறான், உன்னோட வீடு என்கிட்ட தான் இருக்கு, நீ கவலைப்படாத, வீட்டை வந்து வித்துட்டு வந்துடும், இங்க 3 மாச காலம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீ குழந்தைகள்லாம் ஐஷன் பட்டணத்துல போய் சேர்த்துட்டு ஸ்கூல்ல படிக்க வச்சு எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டான். சுவாமி சொன்னா அப்படியே செஞ்சுடுறேன், எனக்கு எந்த மனசு வருத்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அந்த ராஜுலாம் வீடு வாங்கிட்டு அந்த ரெனோவேட் பண்றச்சே வீடு 2 பாம்பு அங்க அப்படியே 2 பாம்பு ஒன்னோட ஒன்று சண்டை போட்டு மேலேருந்து கீழே விழுந்துருத்தோம். அதை வந்து ஓடி வந்து அவ உடனே சுவாமிகிட்ட வந்து சொன்னான், மங்களம் பாத்தியா, நான் என்ன சொன்னேன் பாத்தியா, வாழற பாம்பு அங்க இருக்கு, அது நீ வந்து வீடு ஏதாவது சரியில்லை, அந்த வீடு ஏதாவது ரெனோவேட் பண்ணோம்னா அதோட உயிர் வந்து பலியாயிடும், நம்ம அது மேல கை வைக்க கூடாது, அதனாலதான் உன்னை வந்து சட்டி சுட்டுது கை விட்டுதுன்னு வெளியில வந்துடுன்னு சொன்னேன், இப்ப உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டாராம். அம்மாக்கு என்ன பண்றதுன்னே புரியலையாம். அப்பா, என்ன ஒரு அமானுஷ்யமான ஒரு சக்தி சுவாமிக்கு நம்ம மேல எப்படி ஒரு கருணையா நம்ம வந்து எப்படி ஒரு பாக்கியம் பண்றோம்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ரொம்ப மனசு ரொம்ப இதாயிடுது. சரி, நம்ம வந்து இனிமே சுவாமி வார்த்தை எதுவுமே மீறக்கூடாது, நம்மளுடைய மனசுல இருக்கிறதெல்லாம் ஏதாவது சொல்லி கிள்ளி கேட்டுட்டு இது பண்ணக்கூடாது அப்படின்னு அம்மா திடமான ஒரு எப்பவுமே திடமான நம்பிக்கை உண்டு, இருந்தாலும் அந்த இன்ஸ்டன்ட்ல வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது அம்மாவுக்கு. அதுக்கப்புறம் வந்து சுவாமி வந்து நாங்க வந்து பட்டணத்துக்கு போறோம், அதனால சுவாமிக்கு அப்பெல்லாம் வந்து தினசரி பாத பூஜை அது மாதிரிலாம் நடக்காது, எப்பயாவது தான் நடக்கும். அப்போ அந்த காலகட்டத்துலலாம் வந்து சுவாமிகளுக்கு வந்து டைரக்டா பாதத்தையே வச்சு பாத பூஜை பண்ணுவாங்க. பாத பூஜைனா என்னன்னா, பால் அபிஷேகம், சுத்தமான ஒரு தீர்த்தத்தால் அபிஷேகம் பண்றது, சந்தன அபிஷேகம் பண்றது, புஷ்பங்களை கொண்டு சுவாமி பாதத்துக்கு போட்டு பூஜை பண்றது, எல்லாரும் அவளுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லிட்டு அப்படியே அந்த பாத பூஜையை நிறைவு பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி வெளியூர்ல இருந்து எல்லாரும் வந்துட்டு போயிட்டு இருக்கச்சு அம்மா வந்து இப்படியே பார்த்துட்டே இருக்கச்சு, நம்மளும் வந்து இப்போ தபோவனத்துல இருந்து சென்னைக்கு போறோமே, நம்ம வந்து ஒரு பாத பூஜை பண்ணலாமே, சுவாமி மனசு வச்சா நடக்கும், ஆனா எல்லாரும் பணம் எல்லாம் வச்சு எல்லாம் பாத பூஜை பண்றாங்க, நம்ம கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லை, என்ன பண்றது என்னன்னு ஒண்ணுமே புரியல. அப்பாவும் வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருந்ததுனால அப்பாவுக்கும் சொல்லி அனுப்ப முடியாது. சரி, சுவாமி கிட்ட வந்து நான் ஒரு பாலால ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு கிளம்புறேன் சுவாமி, ஸ்கூல்ல போய் பசங்களெல்லாம் சேர்த்தாகணும் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து சுவாமிகிட்ட வந்து கேட்டா. என்னதுக்கு பால் அபிஷேகம் அது எதுக்கு சொல்லிட்டு இருக்க, பணம் வச்சிருக்கியா கையில, வயசா இருந்தாதான் பாத பூஜை எல்லாம் பண்ணணும், பாதத்துல என்னத்தை போட்டு பண்ணுவ நீ அப்படின்னு கேட்டாராம். சுவாமி இது மாதிரி அப்பா வந்து
அப்பா வெளியூர்ல இருக்கிறதுனால அப்பா வந்து இன்னும் வரலையே, நான் வந்து 2 பேரும் சேர்ந்து தானே பாத பூஜை பண்ண முடியும், அதனால அவர் வெளியூர்ல இருக்காரே, நான் இப்போ நாளைக்கு சங்கர ஜெயந்தியா இருக்கு, பாலால கொஞ்சம் அபிஷேகம் பண்ணிட்டு போலான்னு கேட்குறேன் சுவாமி அப்படின்னு சொல்லி கேட்டாராம். திருப்பி அம்மா திருப்பி பின்னாடியே வந்து கேட்டுட்டு இருக்கும் பொழுது, பால்லாம் வாங்கி வச்சிடும், ஆனா பூனை குடிச்சிடும், எடுத்து மூடி வச்சுட்டு போ, அதெல்லாம் அபிஷேகம் எல்லாம் அப்புறம் பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு மணி அடிச்சுட்டு எல்லாரும் கஷாயம் எல்லாம் குடிச்சிட்டு வந்துடுறது அப்படின்ட்டு போயிட்டாராம். அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஏமாத்தமா போயிடுது. என்னடா திருப்பி நம்ம பின்னாடியே போய் கேட்கும்போது சுவாமி ஒரு பதிலே சரியா சொல்ல மாட்டேங்கிறாரு, ஒரு மாதிரி 3 லட்சம் மாதிரி சொல்லிட்டு போறாரு, நம்மலாம் வந்து ஏழையா இருக்கோம், நமக்கு வந்து அந்த அளவு பணம் காசு இல்லை, சரி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டான் அம்மா. போன உடனே எங்க சித்தி வந்து என்ன சொன்னா, மங்களம் அது மாதிரி அத்திமேர் வந்திருக்காரு ஊர்ல இருந்து, என்னன்னு தெரியல அப்படின்னு வந்து சாந்தா சித்தி வந்து சொன்ன உடனே, என்ன இப்பதான் சுவாமி கிட்ட போயிட்டு அவர் எல்லாமே என்னத்த பாத பூஜை எல்லாம் பண்றதுன்னு சொல்லிட்டு வந்தேன், அத்திமேர் வந்திருக்காங்கறையே என்ன பண்றதுன்னு புரியல, சரி சுவாமி கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாராம். சுவாமி அந்த வழியா வந்து ரூம் கிட்ட வரும்போது கஷாயம் போட்டுட்டியான்னு வந்து கதவை தட்டிட்டு வந்து கேட்டாராம். சுவாமி இப்பதான் சுவாமி பால் வாங்கி வச்சிருக்கேன், நீங்க தான் பூனை குடிச்சிடும் எடுத்து வைக்க சொன்னலே வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும், அதை எடுத்து இப்ப கஷாயம் போட்டுட்டு அங்க எல்லாம் சங்கர ஜெயந்திக்கு பாத பூஜை ஏற்பாடுலாம் ஆயிருக்கு, கட்டளைக்காரெல்லாம் வந்துட்டா நீ வந்து உங்க எஜமானரை வந்து பஞ்சபட்சம் கட்டின்னு அங்க வர சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். நம்மளதான் பாத பூஜையை பண்ண வேண்டாரு, நம்ம என்னத்துக்கு போய் அங்க நிக்கிறதுன்னு அம்மா வந்து சரி ஒரு மாதிரி மனசு சரியில்லாம சரின்னு சொல்லிட்டா. அப்புறம் அவங்க அந்த கஷாயம் எல்லாம் குடிச்சிட்டு வந்தாச்சா எல்லாரும் கேட்டு ஒரு மணி அடிச்சுட்டு கட்டளைக்கார வந்துட்டா பாத பூஜைக்கு ஏற்பாடு பண்ணு, குருக்கள் கைலாச குருக்கள் தான் அப்போ பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாம் பாதத்தெல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் ஏற்பாடு பண்ணு அப்படின்னாராம். உடனே மங்களம் வந்து வா அப்படின்னாராம். என்ன சுவாமின்னு உடனே கை நிறைய காசு எடுத்து கொடுத்து எண்ணிட்டு வா, இது எவ்வளவு இருக்கு எண்ணிட்டு வா அப்படின்னாராம். அப்பெல்லாம் வந்து அதாவது 4 காசு தான் அப்போ வந்து பாத பூஜைக்கு போட்டு பண்ணுவாங்க, அது வந்து 108 இருந்துதான், 108 இருக்கு சுவாமி அப்படின்னாலும். சரி புஷ்பம் தோட்டத்துல இருந்து புஷ்பத்தெல்லாம் பறிச்சுன்னு வர சொல்லு அப்படின்னாராம். நிறைய வில்வபத்திரம் துளசி அதுதான் இருந்துதான், அது எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டு முதல்ல நீ பால் அபிஷேகத்தை பண்ணிட்டு பாத பூஜை பண்ணிடு, அப்புறம் கட்டளைக்காரா யாரு என்னன்னு நான் சொல்றேன் அப்படின்னாராம். யாரோ வந்திருக்கான்னு சொன்னலே சுவாமின்னாராம். நான் சொல்றதே முதல்ல செய் அப்படின்னாராம். அப்புறம் பாத பூஜை பண்ணி முடிச்ச உடனே அன்னபூர்ணால வந்து பாத பூஜை கட்டளைக்காரா வந்து பணம் கட்டியிருக்கா, எல்லாரும் போய் ஆகாரம் பண்ணிட்டு வந்துடுறது அப்படின்னு ஒரு பெரிய அறிக்கையா விட்டுட்டு மணி அடிச்சுட்டு போயிட்டாராம். அம்மாவுக்கு என்னன்னே புரியல, ஒரு சாதாரண ஒரு பால் அபிஷேகம் பண்ணிட்டு போலான்னு நினைச்சோம், அவர் என்னடானா ஊர்ல இருந்து வந்து நிக்கிறார், அவர் வந்ததோட வராததுமா பஞ்சகஷ்ட கட்டினுவான்னு சொல்லிட்டு ரூம்ல வந்து சொல்லிட்டு போறார். எல்லாம் கனவா நினைவா என்னன்னே புரியலையா அம்மாக்கு. அப்புறம் மங்களம் இங்கவா பட்டணத்துக்கு போறியோன்னும், கை நிறைய பணத்தை கொடுக்குறேன் எடுத்துட்டு போ, நல்லா நீ மனசு நிரம்பி நல்லா வாழணும், ஊருக்கு பொறுத்து எந்த சஞ்சலமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மடியப்படின்னு சொல்லி அந்த பாத பூஜை பண்ண காசு பைசாலேருந்து பாதத்துல போட்ட அர்ச்சனை பண்ண புஷ்பத்துல இருந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா இருந்துட்டு வா, நல்லா உன் எஜமானர் நல்லா இருப்பார், நல்லா மேல உனக்கு அமோகமான வெற்றி தான், கவலையே படாத, புடவை எப்படி மடி எப்படி மடியில போடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொட்டினாராம். அப்படி அம்மாக்கு கையெல்லாம் அப்படி நடுங்கிறதான், கருணை என்ன எப்படி அந்த கருணை என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எங்க மணிமாமா கிட்ட போய் சொன்னாராம். மணிமாமா வந்து உனக்கு மேல சுவாமி கஷ்டத்தை கொடுக்குறா, நீ திட்டின்ண்டே இருப்ப சுவாமிய, ஆனா உனக்கு கஷ்டம் என்னன்னே தெரியாத அளவுக்கு சுவாமி உனக்கு அனுகிரகம் தான் பண்ணிட்டு இருக்க, அனுகிரகம் பண்றத நீ வந்து பெரிய மனசு பண்ணி அது அவ்வளோ அனுகிரகம் பண்றதுக்காக நீ மேல நினைச்சிட்டு எந்த கஷ்டத்தையுமே கஷ்டம்னே நினைக்க கூடாது, நம்மளுடைய பிராரப்த கர்மான்னு ஒண்ணு இருக்கு, அதை அனுபவிச்சுதான் ஆகணும், அதனால இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி மாமா அங்க வீடு பார்த்து கொடுத்து எங்களெல்லாம் படிக்க வச்சு எல்லாம் நாங்கள் ஓரளவுக்கு எல்லாம் படிச்சு எல்லாம் பெரியவாளை அனுப்பினது மாமா தான் எங்களுக்கு எல்லாமே கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சுவாமிகள் வந்து பாத பூஜை பண்ணி முடிச்ச உடனே அங்கேருந்து வந்த உடனே சுவாமிகள் ஒருத்தர் வந்து மெட்ராஸ்லேருந்து ஒரு தபால் ஒன்று போட்டிருந்தாங்க, நீ ஊருக்கு போய் சேர்ந்து ஒண்ணுமே எனக்கு தகவலே தெரியவில்லையே, பையனுக்கு பூனல் போட்டதான் கேள்விப்பட்டேன், யாரோ அங்கேருந்து வந்தவா சொன்னா, நீ வந்து பெரிய பட்டணத்துக்கு போனோன்னு நீ பெரிய மனுஷி ஆகிட்டியா, பாம்பே டெல்லி கல்கட்டால இருக்கிறவெல்லாம் வந்து இங்க பூனல் போடுறா, நீ வந்து தபோவனத்துல மறந்து போயிட்ட, தபோவனத்துல போடாம அங்க போய் போட்டியா அப்படின்னு கேட்டாராம். அம்மாக்கு உடனே எப்படி பூனல் போட்டோம் என்னன்னே தெரியாது, ஏதோ ஒரு நிர்பந்தத்துல போடும்படியா ஆயிடுத்தப்போ அதை வந்து சுவாமி கிட்ட சொல்லலைங்கிறத சொல்லி காமிக்கிற மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று எழுதிட்டாரு.
அப்புறம் எடுத்துன உடனே மாமா பாட்டி எல்லாரும் போய் சுவாமி பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு, மன்னிச்சுக்கோங்க சுவாமி, இந்த மாதிரி ஒரு யாரோ ஒருத்தர் வந்து நான் இந்த சமஷ்டி உபநயனத்தில் ஏதோ பூனெல்லாம் போடுறோன்னு சொல்லி கேட்டா மயிலாப்பூர் கோவிலில். சரி இந்த குழந்தைக்கு பூனல் போடலாம்னு சொல்லிட்டு கேட்டேன். எனக்கு வந்து வேற எந்த மனசு இதுவும் கிடையாது. சுவாமி கிட்ட உடனே ஐஸ்வர்யம் நினச்சா நீங்கள் எப்படியோ ஃபோன் பண்ணி லெட்டர் மூலமாக எனக்கு தெரிவிச்சுட்டு அப்படின்னு சொன்ன உடனே சுவாமி ஐஸ்வர்யத்துக்கு போட்டுட்டு, சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எந்த குறையும் இல்லை, இனிமேல் நீ வந்து எதுவாக இருந்தாலும் தகவல் என்கிட்ட சொல்லணும், சொல்லிட்டு தான் செய்யணும், மனசில் ஏதாவது கவலை இருந்தால் கவலை என்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து மெட்ராஸில் இருக்கச்சே வந்து சௌந்தர்யலகிரி வந்து யாரோ ரொம்ப நிறைய பேர் வந்து அம்மாட்ட சௌந்தர்யலகிரி ராகம் போட்டு சொல்லித்தாங்க மம்மி, நீங்கள் நல்லா பாடுறீங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாலும். இதை வந்து யாரோ ஒரு குருக்கிட்ட தான் போய் உபதேசமாக வாங்கிக்கணும், நம்மளா வந்து சமஸ்கிருத உச்சரிப்பெல்லாம் வேற கரெக்டாக இருக்கணும், எப்படி அதை போடுறது என்னன்னு தெரியல. நான் ஒரு தரம் தபோவனம் போயிட்டு சுவாமிகள்கிட்ட போய் கேட்டுன்னு வந்துட்டு நான் அப்புறம் ராகம் போட்டு சொல்லித்தரேன் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தபோவனம் வரைச்சே வந்து சுவாமி வந்து திடீர்னு மனசுல அம்மா நினைச்சுட்டு இருக்கிறது சுவாமிக்கு எப்படி தெரியவும் தெரியாது. சௌந்தர்யலகிரி புக்கு எடுத்துன்னு வா அப்படின்னாராம். உடனே அம்மாவுக்கு என்னடா அது, இப்போ நம்ம அதை கேட்கணும் தான் நினச்சின்னு வந்திருக்கோம், திடீர்னு இந்த புக்கை கொண்டான்னு கேட்குறாங்க, நம்ம புக்கெல்லாம் ஒன்றுமே வாங்கவே இல்லையே அப்படின்னு சொன்னோடனே மகாதானத்துப்புறத்து மாமின்னு ஒரு மாமி இப்போ அன்னை மண்டபம் இருக்கிற அந்த லைன்ல தான் எடுத்துட்டு இருந்தாலும் தீபஜோதி அந்த சைட்ல. அப்ப வந்து அந்த மாமியை கூப்பிட்டு, இங்க வா, இந்த சௌந்தர்யலகிரி புக்கு எடுத்துன்னு வா அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த மாமி கொண்டு பெரிய புக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுல வந்து சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்தக பிரபவித்தோ அஜய் தேவம் தேவோ நகலு குச்சலக ஸ்பந்திதும் அபி அத்தஸ்துவாம் ஆராத்ய பிரதிபவ ஜரா மிருத்யு ஹரணி அப்படின்னு அந்த லைன் அப்படியே ஒவ்வொன்றா பாடி சுவாமி எடுத்து கொடுத்தாராம். உடனே எடுத்தோடனே என்ன ராகம் போடுவேன், நீதான் உனக்கு தெரியுமே, பாடு பார்க்கலாம் அப்படின்ட்டாராம். உடனே என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அம்மாவே வந்து ஒரு ராகத்தை ஆரம்பிச்சிருக்கா. சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்தக பிரபவிதும் ந சேதேவம் தேவோ ந கலு குச்சலக ஸ்பந்திதுமபி அத்தஸ்த்வாமாராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி प्रणम्तुं स्तोतुं वा कथम् अकृतपुण्यः प्रभवति तनीयां सम्पांसुं तव चरणपङ्केरुहभवम् विरिञ्चिः संचिन्वन् विरचयति लोकान् विकलम् महत्येनं सौरिः कथमपि सहस्रेण शिरसा अहस्तुं सज्जैनं भवति वसतो धूलनवीतिम् பௌளி ராகத்துல ஃபர்ஸ்ட் இந்த 2 ஸ்லோகத்தையும் எடுத்து பாடினான். ரெண்டு ஸ்லோகமா ஒவ்வொரு ராகத்தையும் பாடி 50 ராகம் 100 ஸ்லோகம் 50 ராகத்துல அமைச்சு அதை பாடி சுவாமி கிட்ட கொண்டு வந்து திருப்பி யாருக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தாலோ அவள் எல்லாம் மடத்தில் அழைச்சிட்டு போய் பாட வச்ச உடனே சுவாமி சொன்னாராம், இது அவ்வளவுமே காமாட்சியோட தலையிலேருந்து பாதம் வரைக்கும் அப்படியே வர்ணனையா இருக்கு. தாட்டங்க மகிமை வரும். அதுக்கப்புறம் அந்த ஒட்டியானம் கண்ணு கட்டாட்ச வர்ணனை, அந்த மூக்குல போட்டுக்கிற அந்த மூக்குத்தியோட வர்ணனை, நாசியோட அப்படியே ஒவ்வொன்றும் அங்கங்கமா வருது. நீ ஒரு தடவை மகாபெரிவா சன்னிதானத்துக்கு இது எல்லாரையும் ஆக்ஷன் போய் பாடிட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னாராம். அப்பெல்லாம் வந்து எல்லாரையும் சேர்த்துன்னு ஒரு இடத்துக்கு போறது வருதுங்களாம் ரொம்ப உடனேலாம் நடக்காது.